குனாஃபா சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியண்ட்: கவர்ச்சோ சாக்லேட், குனாஃபா, மிட்டாய் மேட், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் பிஸ்தா. பிஸ்தா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். தென் இதோட ஷெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போது 10 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் அண்ட் 10 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இதை ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது கவர்ச்சோ சாக்லேட்டை எடுத்துக்கலாம். 400 கிராம் எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதை இப்போது நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் 2 மோல்டு எடுத்திருக்கேன். ஒன்று சாக்லேட் மோல்ட், இன்னொன்று ஐஸ்கிரீம் மோல்டு. 2 மோல்ட்லேயும் ஃபஸ்ட்டு சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் குனாஃபாவை ஆட் பண்ணிக்கலாம். குனாஃபா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நார்மல் சேமியா இல்லை, குனாஃபா சேமியா. ஸோ இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பிஸ்தா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனதும் இதை ஆற வச்சுட்டு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் எடுத்து வச்சிருந்த 2 மோல்ட்லேயுமே குனாஃபாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போது லாஸ்ட் லேயராக சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு குனாஃபாவை கவர் பண்ணிக்கலாம். கேப் எதுவுமே இல்லாமல் ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணிட்டா இது பார்க்க இப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.